நாராயணியம் விளக்க உரை 50வது தசகம். வத்சாசுரவதம் பகாசுரவதம். ஸ்லோகம் 1. கன்று மேய்க்க சென்ற பெருமை. லக்ஷ்மிபதியான ஹே குருவாயூரப்பா, கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் சரீரத்தை உடைய நீர் கன்றுகளை மேய்க்க வேண்டும் என்ற ஆசையால் இடையர் குழந்தைகளுடனும் பலராமனுடனும் கொம்பு, புல்லாங்குழல், பிரம்பு ஆகியவைகளை எடுத்துக்கொண்டு நல்ல தேன் மணத்திற்காக பறக்கின்ற வண்டு கூட்டமுடைய அழகான பிருந்தாவனத்தில் சஞ்சரித்தீராமே. ஸ்லோகம் 2. ஸ்ரீ பகவத் சரண மகிமை. லக்ஷ்மிநாதனான ஹே குருவாயூரப்பா, உலகத்தை காக்கின்றதும் லக்ஷ்மி தேவியின் கைகளால் கொண்டாடப்பட்டதுமான உம்முடைய பாதங்கள் புண்ணியமான பிருந்தாவனத்தில் வைக்கப்பட்ட பொழுது மரங்கள், கொடிகள், ஜலம், பூமி, மலை, வயல்கள் எவைதான் பெருமை நிறைந்ததாக ஆகவில்லை? ஸ்லோகம் 3. வத்சாசுரனை பார்த்தல். ஹே குருவாயூரப்பா, பச்சை புற்களுடன் கூடிய காட்டின் மத்தியிலும் காற்றினால் குளுமையானதும் விஷாலமான யமுனை கரையிலும் கோவர்தன மலையிலும் தாங்கள் இனிமையாக புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு கன்றுகளை மேய்த்து வந்தீர். ஒரு நாள் கன்றின் உருவம் கொண்ட வத்சாசுரனை பார்த்தீராமே. ஸ்லோகம் 4. வத்சாசுர வதம். ஹே குருவாயூரப்பா, வேகமாக வாளை அசைக்கின்றவனும் முகத்தை திருப்பி தங்களுக்கு உபத்திரவம் செய்ய சரியான நேரத்தை விரும்பியவனுமான அந்த அசுரனை பார்த்து அவன் கால்களை பிடித்து வேகமாக சுற்றினீர். அதனால் இறந்த அவனை ஒரு மரத்தில் தாங்கள் எரிந்தீராமே. ஸ்லோகம் 5. தேவர்கள் புஷ்பமாரி பொழிதல். ஹரியான ஹே குருவாயூரப்பா, ஜாதியால் துஷ்டனான அந்த அசுரன் உயிர் இழந்து கீழே விழுந்தான். விழும் வேகத்தால் பல மரங்கள் விழுந்து காடும் அழிந்தது. அப்பொழுது இதை கண்ட தேவர்கள் கூட்டமாக வந்து தங்கள் தலையில் நிரம்ப புஷ்பங்களை சந்தோஷத்தால் மழையாக சொரிந்தார்களாமே. ஸ்லோகம் 6. புஷ்ப வருஷத்திற்கு காரணம் கூறுதல். ஹே குருவாயூரப்பா, இதை பார்த்த கோப பாலகர்கள், வாசனை நிரம்பிய புஷ்பங்கள் தங்கள் தலையில் விழுகிறதே, அந்த புஷ்பங்கள் எங்கிருந்து விழுகிறது என்று தங்களை கேட்டார்கள். அதற்கு தாங்கள், நான் அசுரனை மரத்தில் எரியும் பொழுது அம்மரத்திலிருந்து உடனே புஷ்பங்கள் உயர கிளம்பிற்று. அவைகள் மெதுவாக இப்பொழுது கீழே விழுகிறது நிச்சயம் என விளையாட்டாக கூறினீராமே. ஸ்லோகம் 7. மலை போன்ற பகாசுரனை காணுதல். ஹே குருவாயூரப்பா, ஒரு நாள் மிகுந்த வெயிலால் அதிக தாபம் ஏற்பட்டது. அப்பொழுது தாங்களும் குழந்தைகளும் யமுனை ஜலத்தை குடிக்க சென்றீர்கள். அங்கு இறக்கைகளை அசைத்து கொண்டிருக்கும் ஒரு கொக்கை கண்டீர்கள். அந்த பட்சியானது முன்பு இந்திரன் பர்வதங்களின் இறக்கைகளை வெட்டும் பொழுது தவறி மறந்த இறக்கையுள்ள மற்றொரு கைலாசமலை போல தோன்றிற்றாமே. ஸ்லோகம் 8. பகாசுர வதம். பிரபுவான ஹே குருவாயூரப்பா, இடக்குழந்தைகள் ஜலம் குடிக்க சென்ற பொழுது அந்த கொக்கானது தங்களை கொத்தியது. அப்பொழுது தாங்கள் அதற்கு தீ போல ஆனீர்கள். உடனே தங்களை தாக்கி மீண்டும் கொத்த வந்தது. துஷ்டர்களை நிகிரகம் செய்வதில் நிபுணரான தாங்கள் மூக்கின் இரு பாகங்களையும் பிடித்து அந்த கொக்கை கிழித்து கொன்றீராமே. ஸ்லோகம் 9. பகாசுரன் யமலோகம் செல்வது. ஹே குருவாயூரப்பா, உடன் சகோதரியான இறந்த பூத்தனையை காண்பதற்கோ அல்லது இறக்க போகும் அகாசுரனை முன் சென்று எதிர்பார்ப்பதற்கோ பகாசுரன் யமலோகம் சென்றான். அப்பொழுது தேவ கூட்டங்கள் புஷ்பங்களை சொரிந்தார்கள். தாங்களும் பிருந்தாவனத்திலிருந்து வீட்டிற்கு சென்றீராமே. ஸ்லோகம் 10. ஆனந்தம் அளித்தல். குருவாயூரில் பிரசித்தமாய் வசித்து வரும் ஓ கிருஷ்ணா, சற்று தூரத்திலேயே தாங்கள் வீட்டிற்கு வரும்போது தங்கள் புல்லாங்குழலின் அழகான நாதத்தை கேட்ட கோபிகைகள் வேகமாய் சமீபம் வந்து தங்களை கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இவ்விதம் தாயான யசோதைக்கும் தந்தையான நந்தனுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளித்து வரும் தாங்கள் என் வியாதிகளை போக்க வேண்டும் என்று ஸ்ரீ நம்பூதிரி கேட்க ஸ்ரீ அப்பனும் ஆம் என்று தலையை ஆட்டி அங்கீகரித்தார். ஸ்ரீ ஹரயே நமக. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.